ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் வீட்டில் அப்படின்ட்டு, இன்றைக்கி ஃபுல் டே எப்படி போணுச்சு அப்படின்ட்டு தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்தோம் காலையிலே. அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, நாகப்பட்டினம் அக்கா. இது என்னுடைய பெரிய அக்கா. மட்டன் எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதுக்கு பேங்க்கு போகிற வேலை இருந்துச்சு. அதுக்காக பேங்க்கு போயிட்டு நகைக்கு வட்டி கட்டணும் அப்படின்ட்டு கிளம்பணும். அங்கே போய்ட்டு வட்டி மட்டும் கட்டிட்டு ஒரு நகைக்கு பணம் கட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டுனா கட்ட முடியல. கொஞ்சம் 2 மணிக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் பணக்கு கொஞ்சம் கட்டிட்டு போகலாம், பணத்தை வரவிட்ட டைமாக திரும்ப வர முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக ஆணுச்சு. அப்புறம் நிறைய நகைங்க மூக்கிறதுக்காக நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தார், ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தார். அதனால் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. இங்கே வர சாப்பாடு சமைக்கணுமே, அக்கா வர ஒன்றேமா இருக்காங்க. இந்த பாப்பாவை வீட்டிலே விட்டு போயிட்டேன். ஏன்னா பாப்பா வச்சுட்டாங்க, சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு தூங்குனுச்சு. சரி கொஞ்சம் நேரம் பார்த்துங்க, ஏன்ச்சதும் விளையாடணும்ல, அக்காவும் நல்லா பழக்கமாகிடுச்சு. அதனால் ஏன்ச்சதும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பேங்க்கு போயிட்டு அங்கே லேட்டாகுங்கும்போது ஒரு நகைக்கு ரெனிவல் மட்டும் பண்ணி வச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. நான் அக்காட்ட சொல்லவே இல்லை, மட்டன் எடுத்ததே தெரியாது அக்காவுக்கு. ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. பாப்பாவை போட்டு தூங்க வச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானே சொல்லிட்டு வந்துருக்கலாம், க்ளீன் பண்ண தான் வச்சுருப்பாங்களே, மணி ஆகிடுச்சு, அங்கேயே 12:30 ஆகிடுச்சு, இனிமேல் செஞ்சால் 2 மணி ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்தேன். வர்றதுக்குள்ளேயே அப்புறம் அக்காவே பார்த்துட்டு அது சமைக்கலான்னு பார்த்துருப்பாங்க பிள்ளைக்கு, மதியம் சமைக்க. அப்புறம் மட்டன் இருந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்தோம், ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா நல்ல வேலை செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன். அக்காலாம் வந்துட்டா, எங்கள் வீட்டுக்கு விருந்தாடி யாராவது வந்துட்டாங்க, அக்கா தங்கச்சி அது மாதிரி வந்துட்டாலாம். தம்பிக்கு செம ஜாலி தான். சாருக்கு திரும்ப போகவே விட மாட்டான். இங்கேயே இருங்க, ஏன் போகிறீங்க, போகலாம் இருங்க அப்படியே தான் சொல்லுவான். இல்லைன்னா போனாலும் கூட அழுவ ஆரம்பிச்சிருவான். அந்தளவுக்கு ஆட்டம். அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். தனியாகவே இருக்கான் இல்லையா வீட்டில். நான் தம்பி பாப்பா தானே. அவங்க அப்பா அடிக்கடி வேலைக்கு போயிடுவாங்க, என்றைக்காவது தான் வீட்டில் இருப்பாங்க. அதனால் யார் வந்தாலுமே அவ்வளோ ஃபீல் பண்ணுவான், ஏன் போகிறீங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே அக்கா 2 நாள் வந்துட்டு போனாங்க. அவங்க வந்துட்டு போவோம், அவ்வளோ அழுவ. போயிட்டு நைட்டு தூங்குற வரைக்குமே அழுவ தான், சாப்பிடல. அதுக்காக அதை வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப கம்பல் பண்ணி எனக்காக வந்தாங்க. வந்துட்டு தான் தம்பியோட ஜாலி தான். அவங்க டெய்லி ஸ்கூல் போகும்போதெல்லாம் அனிதாம்மா இருப்பாங்களா அப்படின்ட்டு தான் கேட்டுட்டு போவான். அப்படி ஊருக்கு போனால் அக்கா விளையாட்டுக்கு சொன்னால் கூட, இருங்க நீம்மா, நான் வந்துடுறேன், ஸ்கூல் போயிட்டு நான் வந்துடுறேன், போகலாம் இருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போவான். அந்தளவுக்கு ரொம்ப பாசம், ஜாலியாக இருப்பான் யாராச்சும் வந்தாலே. அதுக்காகவே ஒரு 3-4 நாள் தங்க வச்சுட்டேன் ரொம்ப கம்பல் பண்ணி அக்காவை. அன்றைக்கி என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரங்களும் வேலைக்கு போகல, கிளம்பிட்டாங்க. குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்றீங்களா, வேலைக்கு போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்டேன். இல்லை இன்றைக்கி உடம்பு என்னன்னு தெரியல, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, ரெகுலராக போயிட்டுருக்காங்க, ரெஸ்ட் எடுங்கனாலும் கேட்கவே மாட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் போயிட்டு வீட்டிலே இருக்கலாம், சாப்பாடு வேறு சாப்பிட்லாம், மட்டன் எடுத்து கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க சொல்லிட்டேன். பேங்க் வேறு போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்களும் இருந்தாங்க. தம்பி என்னென்னா ஸ்கூல் போயிட்டான். சிக்கன் மட்டன் எடுக்கிறோம் அப்படின்ட்டுனாவே சாருக்கு ரொம்ப குஷி, ஜாலியாக இருப்பார். என்னம்மா இன்றைக்கி மட்டனா, இப்படி கடித்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பான் என் பையன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த மட்டன் சிக்கன்னாலே அவனுக்கு எதுவாக இருந்தாலுமே அந்த லெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிக்கனில் உள்ள லெக் பீஸ் அப்படியே நினச்சி தான் அப்படி உருக்கி கடிச்சிருக்கிற சாப்பாடு தானம்மா அன்றைக்கி அப்படின்னு கேட்பான். ஆனால் ஆமாப்பா அப்படிம்பா. மட்டனில் அது கேட்டால் எப்படி இருக்கும், ஏதாச்சும் எலும்பு கொடுத்து இதுதான் லெக் பீஸ், நான் கட் பண்ணி போட்டேன், நல்லா பாரு அப்படிம்பேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு தர்பூசணி வாங்கி கட் பண்ணி கொடுத்தாங்க. அதை ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அக்கா சமைச்சிட்டு இருந்தாங்க. சரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாப்பா சாப்பிட மாட்டா, இருந்தாலும் கொஞ்சம் ஆசை. சரி கொஞ்சமாக வச்சு கொடுத்தா அதிகமாக கொடு அப்படின்னு கேட்பா. பெருசாக கொடுக்கணும் அழுவா. கொடுத்தாலும் கொஞ்சோண்டு வாயில் வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணால் கீழே போட்டு அதை போட்டு மிதித்து நாசம் பண்ணிவிடும். ஒழுங்காக சாப்பிடாது. அப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வீட்டுக்காரங்க பசிக்குது அப்படின்னாங்க. சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு எப்பொழுதும் மதியம் ஒரு 1 hour தூங்குவாங்க. தூங்கிட்டு தான் மற்ற வேலைலாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கடைக்கு போனால் ஏதாச்சும் வேணுமா அப்படின்ட்டு கேட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ மட்டன் சிக்கன் எடுக்கிறாங்க, நான் சொல்லணும் தேவையில்ல, தக்காளி வெங்காயம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லைனா கரெக்டாக இஞ்சி கொத்தமல்லி புதினா இது எல்லாமே பச்சை மிளகாலேருந்து கரெக்டாக வந்துடும். தக்காளி வெங்காயம் மட்டும் இருக்கான்னு கேட்டுப்பாங்க. மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. கரெக்டாக ப்ராப்பராக நான் சொல்லணுங்கிற தேவையே கிடையாது. அதில் ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம், ஒரு ப்ளஸ்ஸு. இவங்க கரெக்டாக எப்பொழுதும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சில பேர் சிக்கன் மட்டன்னா அதை மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க அப்படி கிடையாது, சொல்லாமலே அது கரெக்டாக வந்துடும்.
அதில் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து சிக்கன் பிடிக்காது, மட்டன் ஒன்லி. எப்போ பார்த்தாலும் மட்டன், தலை எடுத்துகிட்டு வரவா, குடல் எடுத்துகிட்டு வரவா, மட்டன் எடுத்துகிட்டு வரவா, இதுதான். அப்படி இல்லையா எப்போயாவது மீன் மேலே ஆசை, மீன் தான். மற்றபடி சிக்கன் சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு, அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. எப்போயாச்சும் ஆசைப்பட்டால் ரொம்ப சாப்பிடுவாப்புல. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் அதை விரும்பி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாப்புல. மற்றபடி மட்டன் மட்டும்தான் பிடிக்கும். மீன் பிடிக்கும், மீன் குழம்பு, மீன் வறுவல்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் பையன் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். அப்புறம் சாயந்தரமாக நிறையா முடி இருக்கும், வேர்த்து வேர்த்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஓவராக இரும ஆரம்பிச்சிட்டான். டெய்லி ரெகுலராக சளி மருந்து சாப்பிட்டு தான் இருக்கான். அப்படியுமே இருமல் வந்து விடவே இல்லை. அதுக்காக பார்த்தேன், நீங்களே வெட்டி விட்ருங்க அப்படின்ட்டேன். ஒரு மிஷின் ஒன்று நாப்டூலில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னா அதை வச்சு அவங்க எப்படியோ ஓரளவு போட்டு தெரியல அவங்களுக்கு. இருந்தாலும் அழகாகவே வெட்டி விட்டாங்க, நல்லா வெட்டிட்டாங்க. இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கான், வேர்க்கிறதில்ல. அது முடிய வெட்டுறாங்களாம் அவ்வளோ அழுவை. ஏன் என் முடிய வெட்டுறீங்க, மொட்டை அடிக்கிறீங்கப்பா, நான் அசிங்கமாக போகிறேன் அப்படின்ட்டு இந்த வயசுலேயே. ஏன்னா அவங்க அழகு வந்து கம்மியாகிடுதான் இந்த மொட்டை அடிக்கிறதுனால. ஒரு வழியாக தம்பிக்கும் தலையை வெட்டி விட்டாச்சு. அப்புறம் வெட்டிட்டு அப்புறம் வெந்நீர் போட்டு வச்சுருந்தேன் கீழே ரெடியாக, அதை போட்டு குளிச்சு விட்டு ஃப்ரீ ஆகிட்டான். அப்புறம் சாப்பாடு கேட்டான், மட்டன் குழம்பு. அப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு ஊட்டி விட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நாங்களும் குளிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டோம். அப்புறம் ஈவினிங் ஒரு காஃபி போட்டு எல்லோரும் ஒன்றா குடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை எனக்காக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.